த வாய்ஸ் ஆஃப் காசாஸ் ஹெல்த் கேர் செக்டர், காசா மருத்துவத்துறையின் குரல் என்கிற பேர்ல ஒரு டாக்டர் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியும். அவர்தான் ஹுசாம் அபு சஃபியா என்று சொல்லக்கூடியவர். யார் இந்த ஹுசாம் அபு சஃபியான்னு பார்த்தீங்கன்னா, 2023 இருந்து 2 ஆண்டுகால ஒரு பாரிய யுத்தம் காசாவுக்குள்ள நடக்கிற நேரத்தில் காசாவில் எந்த பக்கம் பார்த்தாலும் கொலைகளாக இருந்தது. ஏன்னா பொதுமக்களை கொன்று குவித்து கொண்டிருந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள். இந்த நேரத்தில் யாரும் யாருக்கு உதவ முடியுமா என்கிற ஒரு கேள்வியே எழுகிற காலகட்டமாக அது இருந்தாலும், என்னால் முடிந்த வரைக்கும் அப்பாவி மக்களுக்காக உதவுவேன் என்று சொல்லி ஒரு மருத்துவமனையினுடைய இயக்குனராக, டைரக்டர் ஜெனரலாக இருந்து அங்கிருந்த குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் என்று அத்தனை பேரையும் மருத்துவத்துறையில் காப்பாற்றி கொண்டிருந்தவர் தான் இந்த டாக்டர் ஹுசாம் அபு சஃபியா அவர்கள். கசகஸ்தான்ல தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்தவர். ஃபாரினில் படிச்சிருக்கிறோம், ஃபாரின்லேயே தொழில் பண்ணலாம். ஏன்னா நம்ம நாட்டில் எப்போ யுத்தம் வரும்னு நமக்கே தெரியாது. எந்த நேரத்தில் இஸ்ரேல் நம்மளுக்கு அட்டாக் பண்ணுங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியாது. ஏன்னா எந்த நேரமும் காசா தாக்கப்படலாம் என்கிற ஒரு நிலை இன்றைக்கு, நேற்று, அதற்கு முந்தைய நாள், எல்லா நாட்களிலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். இப்படியான நிலையில் கசகஸ்தானில் ஃபாரின்ல மருத்துவ படிப்பை படிக்கிறாரு. படித்தாலும் என்னுடைய நாட்டு மக்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்று காசாவுக்குள்ள வந்து கமால் அத்வான் மருத்துவமனையில் பீடியாட்ரிஷனாக, குழந்தை நல மருத்துவராக தன்னுடைய பணியை ஆரம்பித்தவர் காலப்போக்கில் கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய டைரக்டர் ஜெனரலாகவும் உயர்ந்தார். 2023 அக்டோபர் 7 முதலாக காசாவில் ஒரு பாரிய இன அழிப்பு தாக்குதலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் ஆரம்பிக்கின்றன. லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்து முழு நாட்டையும் அழித்து சுடுகாடாக மாற்றிய ஒரு யுத்தம் அது. உலகம் முழுவதும் இன்று வரைக்கும் இன அழிப்பின் அங்கமாக பேசப்படுகிறது காசா. இந்த நிலையில தான் 2024 யுத்தத்துக்கு நடுவில் கமால் அத்வான் மருத்துவமனையில் பல தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்துகிறார்கள், முற்றுகையிடுகிறார்கள், உள்ளே நுழைகிறார்கள். இப்படி பல விவகாரங்களை செய்தாலும் இந்த டாக்டர் அபு சஃபியா அவர்கள் மருத்துவமனையை விட்டு வெளியேறவில்லை, மருத்துவமனையை இழுத்து மூடவில்லை. மருத்துவமனையின் தேவையையும், மருந்துகளின் தேவையையும், காசாவில் அப்பாவிகள் மருந்துகள் இல்லாமல் தவிக்கிற செய்திகளையும் ஒவ்வொரு நாளும் சர்வதேச ஊடகங்களுக்கு செய்தியாக்கி கொண்டிருந்தார். சர்வதேச நிறுவனங்களுக்கு தகவல்களாக கொடுத்து கொண்டிருந்தார். உலகம் முழுவதும் காசாவினுடைய ஹெல்த் கேர் சிஸ்டமே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, மருந்துகள் இல்லாமல் அங்கே அப்பாவிகள் கஷ்டப்படுகிறார்கள் என்கிற செய்திகள் பேசப்பட்டு கொண்டே இருந்தது. அதற்கான காரணம் டாக்டர் அபு சஃபியா. ஒரு கட்டத்தில் டாக்டர் அபு சஃபியாவினுடைய மகன் கமால் அத்வான் மருத்துவமனைக்கு வெளியில நின்று கொண்டிருக்கும் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய குவாட் காப்டர் அட்டாக்ல கொல்லப்படுகிறான். அப்படி கொலை செய்யப்பட்டும் அவர் தன்னுடைய இந்த மக்களுக்கான சேவையை விட்டுவிடவில்லை. தொடர்ந்தும் அதற்காகவே போராடிய நிலையிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு இஸ்ரேலுடைய மிக கொடுமையான சிறைகளில் அடைக்கப்படுகிறார். ஒவ்வொரு சிறையாக மாற்றப்பட்டு தற்போது உலகத்திலேயே மிக மோசமான சிறையாக வர்ணிக்கப்படுகிற இஸ்ரேலின் மிக பயங்கரமான சிறைகளில் ஒன்றில் அவர் தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறார். கடந்த வாரம் அவருடைய சட்டத்தரணி நேரடியாக சென்று டாக்டர் அபு சஃபியாவை சந்திக்கிற நேரத்தில் அவர் வெளிப்படுத்திய செய்திகள் எல்லாம் கேட்கவே மனதை பதைக்க வைக்கிறது. நான் டாக்டர் அபு சஃபியாவை பார்த்தேன், இவர்தான் டாக்டர் அபு சஃபியாவா என்று அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவர் கொடுமைப்படுத்தப்பட்டிருந்தார். அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அவர் எல்லா இடத்திலும் தாக்கப்பட்டிருக்கிறார், ஆயுதங்களால் அடிக்கப்பட்டிருக்கிறார், சுத்தியலை கொண்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். டாக்டர் அபு சஃபியாவை அடையாளமே காண முடியவில்லை என்று எல்லா பாலஸ்தீன அப்பாவிகளும் இஸ்ரேலிய சிறைகளுக்குள்ள எப்படியான அவதிகளுக்கு உள்ளாக்கப்படுவார்களோ, ஒரு நரகமாக உலகத்தில் வர்ணிக்கப்படக்கூடிய நிலைக்கு இஸ்ரேல் அவர்களை கொடுமைப்படுத்தும் அதே கொடுமை டாக்டர் அபு சஃபியாவுக்கும் நடந்திருக்கக்கூடிய சூழல்ல அபு சஃபியா அவர்கள் தன்னுடைய சட்டத்தரணி இடத்துல சொல்றாரு, மீண்டும் நீங்கள் என்னை பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை, இதுதான் என்னை நீங்கள் கடைசியாக பார்க்கிற நாளாக இருக்கலாம், நான் இதற்கு பிறகு இங்கேயே கொல்லப்பட்டு விடுவேன் என்று நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, என்னை கொல்வதற்காகத்தான் இந்த சிறைக்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்கிறார் டாக்டர் அபு சஃபியா. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் உள்ளிட்ட சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் கூட டாக்டர் அபு சஃபியாவை விடுதலை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளை
பல மாதங்களாக முன்வைத்து வந்தாலும் இஸ்ரேல் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை. இதுவரைக்கும் அவரை சிறையில் வைத்து அவதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எனவே டாக்டர் அபு சஃபியாவுக்காகவும் காசா மக்களுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டிய கடமை நம் அனைவர் மீதும் இருக்கிறது. மனிதநேயம் கொண்ட அத்தனை பேரும் மனிதர்களுக்காக பேச வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே ஃப்ரீ காசா, ஃப்ரீ பாலஸ்டைன் என்பதோடு சேர்த்து ஃப்ரீ டாக்டர் அபு சஃபியா என்கிற ஹேஷ்டேகையும் நாம் மக்கள் மயப்படுத்த வேண்டும். அதனூடாக இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். டாக்டர் அபு சஃபியா காசாவினுடைய சுகாதாரத்துறையின் மருத்துவத்துறையின் குரலாக பார்க்கப்படுகிறவர். எனவே காசாவின் வளர்ச்சிக்கும் காசாவின் மீட்சிக்கும் அபு சஃபியாவின் தேவையும் இன்றியமையாதது. அந்த அடிப்படையில் டாக்டர் அபு சஃபியாவின் விடுதலைக்காக